உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, நான் வேலன் பேசுறேங்க ஐயா. எஜுகேஷன் மினிஸ்டர் ரத்னவேல் ஐயாவோட பிஏ. சொல்லியா என்ன விஷயம்? திடீர்னு ஏன் லைன்ல வந்திருக்க? ஏதாவது உதவி வேணுமா? ஐயா ஆமாங்கய்யா. ஐயா உங்களுக்கே எல்லாம் தெரியும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா ஐயாவோட பேரும் கட்சி பேரும் கெட்டு போயிடுங்கய்யா. ஐயா அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கய்யா. நீங்க தாங்க ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கய்யா. என்னப்பா ஆச்சு ரத்னத்துக்கு? நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தோம், ஏன் இப்படி வீம்பு பிடிக்கிறாப்ல? அதாங்கய்யா. ஐயா நாங்களாம் சொன்னா அவர் கேட்க மாட்டாருங்கய்யா. நீங்க தான் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணுங்கய்யா. என்னத்த சொல்லிப்பா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? ஐயா அதாங்கய்யா எனக்கு ஒன்றும் புரியல. ஐயா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்கய்யா. நீங்க தான் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கய்யா. ஐயா இந்த ஒரு உதவி மட்டும் செஞ்சீங்கன்னா காலம் முழுக்க மறக்கவே மாட்டாங்கய்யா. என்ன செய்யலாம்? சரிப்பா, நான் பாக்குறேன். சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. தேங்க்ஸுங்கய்யா, தேங்க்ஸ். ஐயரே, நீங்க ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கொடுத்து கட்ட சொல்லுங்க. ஆமாமா, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. முதல்ல தாலி எடுத்து கட்ட சொல்லுங்க. ஐயரே, தாலியை கொடுங்க. இந்தாங்கோ, மாங்கலத்தை கட்டுக்கோ. இல்ல இப்ப முடியாதுங்க. டேய், முடியாதா? இப்ப மட்டும் நீ தாலி கட்டலன்னு வையே, நடக்கிறதே வேற. டேய், நீ ஏன்டா எப்ப பாரு வெறப்பாவே பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன தாலி கட்ட முடியாதுன்னா சொன்னேன்? இப்ப கட்ட முடியாதுன்னு தான் சொல்றேன். டேய், எதுக்குடா இப்ப கட்ட முடியாதுன்றா? கட்டா தாலியா? இல்லங்க, ஐயா கையால தாலி எடுத்து கொடுக்காம என்னால தாலியெல்லாம் கட்ட முடியாது. ஏன்பா, அவரு வர்ற வரைக்கும் நல்ல நேரம் அப்படியே இருக்குமா? ஏன்பா, அவர் வரும்போது வரட்டும். நீ முதல்ல நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டி முடிப்பா. இல்லங்க, ஐயா கையால தாலி எடுத்து கொடுக்காம என்னால தாலி கட்ட முடியாது. நல்ல நேரம் போனா போயிட்டு போகுது. அவர் தாலி எடுத்து கொடுக்குற நேரம் தான் நல்ல நேரம். நான் வெயிட் பண்றேன். டே, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. ஒழுங்கா தாலியை கட்டு, அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். ஏன்பா வேலு, அதான் எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஏன்பா இப்படி அடம் பிடிக்கிற? இப்ப நீ தாலி கட்டினா ரத்னம் ஏதாவது சொல்ல போறானா என்ன? சும்மா கட்டுப்பா. மா, அவன் தான் இவ்வளவு தூரம் ஆசைப்படுறான்ல, கொஞ்சம் அவனோட விருப்பத்தையும் கேட்கலாம்ல. ஐயா வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? அம்மா ரேணுகா, ஐயா வர வரைக்கும் நாம வெயிட் பண்ணலாம் இல்லம்மா? சரி. அப்புறம் என்ன, பொண்ணே வெயிட் பண்றேன்னு சொல்லிருச்சு. ஐயா வர வரைக்கும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஐயோ, ரத்னம் போன் பண்றாப்ல. என்ன சொல்றது? போன் எடுக்கலன்னா நல்லா இருக்காது. சமாளிப்போம். கட்சி ஆபீஸ் போயிட்டியா? கட்சி ஆபீஸ்க்கு வாசல்ல தான் நிக்கிறேன் தலைவரே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. என்னப்பா சொல்ற? என்கிட்ட ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு.
மீடியா வரதுக்குள்ள நிறுத்தலைன்னா நம்ம கட்சியோட மானமே போயிடும்னு சொன்னாங்களே. ஆ, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல தலைவரே. கட்சி ஆபீஸ் எப்பவும் போல அமைதியா தான் இருக்கு. அப்படியா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட அப்படி சொன்னானுங்க? சரிப்பா ரத்னம், பொண்ணு கல்யாணத்துல இருந்த ஒன்ன வேற அநியாயமா அலைய வச்சுட்டேன். தப்பா எடுத்துக்காதப்பா. ஐயோ இல்ல இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல தலைவரே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிப்பா, நீ போய் கல்யாண வேலையை பாரு, நான் அப்புறம் பேசுறேன். ஆ சரிங்க தலைவரே. ஆ எதுக்கு இவர் ஃபோன் பண்ணி இப்படி சொன்னாரு? ஐயோ, மணி 10:15. சீக்கிரம் வண்டி எடு ஐயா. உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மண்டபத்துக்கு போ. சரிங்க ஐயா. டேய் டைம் ஆச்சுடா. இப்ப தாலி கட்ட போறியா இல்லையா? டேய் ஐயா வந்துட்டுண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன்பா எவ்வளவு நேரம் நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்ப? எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படிப்பா தெரியுது? இங்க பாருப்பா, ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஐயா வந்துடுவாரு. ஏங்க என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு கல்யாண பொண்ண எவ்வளவு நேரமா மாலையும் கழுத்துமா மணவரையிலயே உட்கார வச்சிருப்பீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல? என்ன முத்தையா இது? அவங்க கேக்குறதுல நியாயம் இருக்குல்ல? எவ்வளவு நேரம் தான் அந்த பொண்ண மணமேடையிலேயே உட்கார வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? நான் என்னம்மா பண்றது? இவனை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. ஐயா விஷயத்துல இவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாமா. ஷோ, ஏங்க இது ஒண்ணும் ஐயா விஷயம் இல்லைங்க, என் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. இப்ப மட்டும் என் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறலன்னு வைங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. கார்த்தி, அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசாத. எதுவா இருந்தாலும் பொறுமையா சொல்லு. ஏய் அப்படிதாண்டி பேசுவேன். என்ன குடும்பமா சேர்ந்து டிராமா பண்றீங்களா? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இப்ப மட்டும் உங்க அண்ணன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டலன்னு வையே, மரியாதை கெட்டுரும். டேய் இப்ப எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? என்னடா இப்ப தாலி கட்ட போறியா இல்லையா? நான் என்ன கல்யாணம் பண்ண முடியாது நான் சொன்னேன்? ஐயா வரட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க தானே சொன்னேன். அதுக்கே அப்படி கடந்து குதிச்சுட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருடா. ஏ ரேணுகா, உன் அண்ணன் கிட்ட சொல்லு. டேய் வேலா, எதுக்குப்பா அப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கீங்க? டேய், இங்க பாரு. அதான் முகூர்த்த நேரமே முடிஞ்சிச்சு. ஐயோ, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.